गात्रं दीभक्त्यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां विजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्ति दैहिकसिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन तन्मयानाम् आद्यस्य नः कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्गिरियुगलं प्रणमामि मूर्धना बुधं सरस्य महदाख्यः भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहन् भक्ताङ्गिरिरेणु परकाल इतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवन जन्म स्तेम भंगादिलीले विनद विविध भूत पुरादरक्षैक दीक्षे सति शिरसि विधीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवति मम परस्मिन् सेमुषी भक्ति रूप पाराचर्य वचस्सुधाम् उपनिषद बुद्धाप्ति मध्योद्धृता संसाराग्नि विदीपन विभगत प्राणात्म संजीवनी पूर्वाचार्य सुरक्षितां बहुमति व्याघात दूरस्थिताम् आनीतां निजाक्षरी सुमनसः भौमा पिबन्वन्यहम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यस्वति स्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरम् असीसमत् இது மட்டும் பார்த்ததுல ஏதாவது சந்தேகம் உண்டா யாருக்காவது? ஹலோ, சந்தேகம் எதுவும் இல்லையா? மேல போலாமா? சுவாமி. போனதுல ஒரு கடைசியா ஒன்று பார்த்தோம். இப்ப என்ன சொன்னோம்? இந்த ஆத்மா ஹிருதயமாகிற குகையில இதயமாகிற இடத்துல பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டு பேரும் இருக்கான்னு பார்த்தோம். இப்போ உடனே ஒரு கேள்வி வந்தது. ஜீவாத்மா தன் கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக இங்க பிறந்திருக்கான். அவனுக்கு அந்த உடம்புனால இருக்கக்கூடிய சுக துக்கங்கள் உண்டு. இப்போ பரமாத்மா அவன் கூட இருக்கானாக்க அப்ப அவனுக்கு அது ஏற்படணுமே அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கு அது தேவையில்லை, பரமாத்மாவுக்கு ஏற்படாது. ஏன்னா ஜீவாத்மா தன் கர்மம்படியாக பிறந்தான், ஆனா பரமாத்மா தன் விருப்பம்படியாக வந்திருக்கான். அது கிடையாது. இது எப்படி அப்படின்னாக்க, ஒரு ஜெயில சிறை தண்டனை வாங்கின கைதியும் இருக்கான், அது அவனுடைய வினை. ஜெயிலர் இருக்கான், அவனை பாதுகாக்கிறது, அவனுக்கு தண்டனை இல்லது. அந்த மாதிரி ரெண்டு இருக்க முடியும்னு சொல்லணும். இப்ப அதை ஃபர்தரா என்ன பண்றான்னாக்க, அதுல இன்னொரு ஒரு டெஸ்ட் கொடுப்பாங்க. எந்த வகையிலையாவது இந்த பிரம்மம்னு ஒண்ணு இல்லை, பிரம்மங்கிறது ஆத்மா தான், வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறது சில பேருடைய கன்டென்ஷன். இப்ப அதுக்கு என்ன பண்றாங்கன்னாக்க, அவங்க இதுல இருந்த வேத உபநிஷத்துல இருந்து சில வார்த்தைகள் எடுத்து காமிக்கிறாங்க. வேடிக்கைனாக்க, இந்த வார்த்தை இருக்கே, இந்த வார்த்தை ஒரு பெரிய தொடர்ல நடுவில் இருந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. முன்னால பின்னால வரக்கூடிய அந்த அதர் அட்ரிபியூட்ஸ், அந்த பண்புகள் இருக்கே, அதெல்லாம் அந்த சொன்ன இடத்துக்கு அது பொருந்தாது. அதை பார்க்காம வெளியில பார்த்தா தெரியுற மாதிரி இருக்கிறத வச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ சாதாரணமா நமக்கு என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் உயிர் உள்ள பொருள் எல்லாத்துக்கும் என்ன இருக்குனாங்க, எல்லாத்துக்கும் பசி உண்டு, தூக்கம் உண்டு, பயம் உண்டு, இனப்பெருக்கம் உண்டு. அப்போ எதுக்கெல்லாம் பசி இருக்கோ, எதுக்கெல்லாம் இனப்பெருக்கம் இருக்கோ, அதெல்லாம் ஆத்மா தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடணும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி துவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை எடுத்து டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல உபனிஷத்துல நிறைய இடங்கள் இந்த மாதிரி வாக்கியங்கள் வருது. அதுல ஆதிசங்கர பகவத்பாதார் 10 உபனிஷத்தை எடுத்திருக்காரு. ஈச, கேன, கட, முண்டக, மாண்டூக்கிய, பிரஷ்ன, ஐதரேய, சாந்தோக்கிய, பிரகதாரண்யக, தைத்திரியன் 10 உபனிஷத்தை எடுத்திருக்காரு. அதை தவிர்த்து மற்ற ஆச்சாரியர்களும் வேற உபனிஷத்து ரெஃபரன்ஸுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து 22 உபனிஷத்து தான் மொத்தம் எடுத்திருக்காங்க. அதுல இன்னைக்கு நம்ம சென்டரா பண்ணக்கூடியது என்னன்னாக்கா கட்டோபனிஷத்துன்னு பேர். இது ஒரு முக்கியமான ஒரு உபனிஷத்து. இந்த உபனிஷத்தானது நமக்கு அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான், என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத கிளியரா சொல்றாரு. இதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்கு. என்ன பண்றாருனாக்க, இந்த உபநிஷத்து இருக்கே, கிருஷ்ண யஜுர்வேதத்தோட ஒரு பகுதி. நீங்க உங்களுடைய பின்னால் இருக்கிற அப்பெண்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். 426 நினைக்கிறேன், பார்த்துருக்கோம். இது மொத்தம் 2 அத்தியாயம் இருக்கு. ஒவ்வொரு அத்தியாயத்துல 3 வள்ளின்னா கொடி பிரிஞ்சு 3 பிரிவு ஆக மொத்தம் 3 இருக்கு. அதுல
வஜ்ரஸ்ரவா அப்படின்னு ஒரு ஒரு முனிவர். அவர் இவருடைய விஸ்வஜித்னு ஒரு யாகம் பண்றார். இந்த விஸ்வஜித் யாகத்தினுடைய சிறப்பு என்னன்னாக்க, இந்த யாகம் முடிவில் யார் பண்றாரோ அவர் தங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் இன்னொருத்தர் கொடுத்துடணும். அவர்கிட்ட ஒன்றும் இருக்கக்கூடாது, நில் பேலன்ஸ் வந்துடணும். அதுதான் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணினார். எல்லாம் பற்றி இவர் என்ன பண்ணினாருனாக்க, சில பேர் பெருமைக்காக சிலது பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி பெருமைக்காக இந்த யாகம் பண்ணினார். அவர் யாகம் முடிச்சு என்ன பண்ணினாருனாக்க, தானம் தரக்கூடிய பொருள் சிறந்ததா இருக்கணும். அப்படி இல்லாம பசுக்கள் எல்லாம் கறவை மறந்து போனது, ரொம்ப தொத்தலான பசுக்கள், இது எல்லாத்தையும் ஒரு பெருமைக்காக கொடுத்துட்டு இருந்தார். இது அவருடைய பையன் நச்சிகேதன்னு பேரு. அவன் பார்த்துட்டு இருந்தான். அவன் நல்ல புத்தால், அப்பா பண்றது தப்புன்னு தெரியறது. அவரை கண்டிக்கவும் முடியாது. என்ன பண்றது, அவருக்கு எப்படியாவது திருந்தலாம் அப்படிங்கிற எண்ணத்துல எப்படின்னாக்க, இதுக்கு பதிலாக தன்னை நல்ல பிள்ளையா, நல்ல வேதம் படிச்ச பிள்ளையா இருக்கிற தன்னை யாருக்காவது தானம் கொடுத்தா சரியா அப்படிங்கிற இடத்துல ரொம்ப அப்பாட்ட போய் கேட்டான், என்ன யாருக்கு தானம் கொடுத்துருக்கேன்னு கேட்டேன். ஏன்னா அவருடைய பொருள் எல்லாத்தையும் கொடுக்கணும் இல்லையோ, அதுல இவன் ஒருத்தன் தானே அப்படி. அப்போ முதல்ல பேசாம இருந்துட்டார். அப்புறம் ரெண்டாவது தடவை கேட்டான், போம் பேசாம இருந்துட்டார். மூணாவது தடவை கோபப்பட்டு நான் யமனை கொடுத்துருக்கேன். இந்த யாகம் முடிகிற மட்டும் யாகம் பண்றவன் இருக்கானே கோவப்படப்படாது. ஒரு கோவப்பட்டுட்டான், யாகம் சரியில்லை. இவன் எவனுக்கு தானம் கொடுத்துன்னு சொல்றாரு இல்லையா, சரி அவன் நேர புறப்பட்டுட்டான். அவனுடைய தப்போ பலத்தினால் நேர எம்மப்பட்டணத்துக்கே போயிட்டான். எம்மப்பட்டினத்துக்கு சம்யமானமன் பேரு. அங்க போனாக்க இங்க யாரும் உள்ள விட மாட்டேங்கிறான். அதெல்லாம் இங்கெல்லாம் தன் இஷ்டத்துக்காக வர முடியாது. இதுக்கெல்லாம் ஆர்ஏசி வெயிட் லிஸ்ட்லாம் கிடையாது. நாங்க செலக்ட் பண்ணி யார் எப்போ வந்து கணக்கு வச்சிருக்கோம், அது கணக்கு கொடுத்தா முன்னா அப்பதான் வர முடியும். இல்லை நான் உங்க ராஜாவை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். எவன் வெளியில எங்கேயோ போயிருந்தான். 3 நாள் கழிச்சு வந்தான். அந்த 3 நாளைக்கும் அவன் பட்னியாவே அங்க இருந்தான். எவன் வந்த உடனே பார்த்தான், இங்க ஒரு பிராமண பையன் நிற்கிறானே, என்னடா என்ன சமாச்சாரம் கேட்டான். இந்த மாதிரி அவன் 3 நாள் ஆச்சு. ஆஹா, உன்னை 3 நாள் பட்டி போட்டுட்டேன் இரு அப்படின்னு அதுக்கு வேண்டியதை பண்ணிட்டு கேட்குறான். நான் 3 நாள் பட்டினி போட்டேன் இல்லையா, அதுக்காக உங்களுக்கு நான் 3 வரம் தரேன், என்ன வேணுமோ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி. அவன் என்ன பண்ணான்னாக்க, எங்க அப்பாவுக்கு எதை பண்றது எதை பண்ணக்கூடாதுன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் பண்ணினேன்னு பெரும் யாகத்தை பண்ணியிருக்காரு. அப்படி இல்லாம இந்த குழப்பமெல்லாம் தீர்ந்தது மட்டும் இல்லாம என் பேர்ல ஒரு கோபம் வந்தது பாருங்க அவருக்கு, நான் யமனுக்கு கொடுத்துருக்கேன்னு இல்லையா, அதெல்லாம் போகணும். போய் திருப்பி போய் நான் என்னை உண்மையை ஏற்றுக்கணும். அவர் உண்ட யாகம் இருக்கே அதுவும் பலமுள்ளதா ஆகணும். சரி, கிராண்டட் அப்படின்னு விட்டான். அடுத்தபடியாக இப்போ இந்த சாதாரண சொர்க்கம் இருக்கு, அதாவது இந்திரன்லேருந்து ஆரம்பிச்சு பிரம்மா மட்டும் இருக்கக்கூடிய சொர்க்கம் இருக்கு, அமிர்தஞ்சாபுரம் சொர்க்கம் இருக்கு. அதுவும் இந்த பூமி மாதிரிதான். என்ன விஷயம், பூமியில பசி தூக்கம் தொந்தரவு எல்லாம் இருக்கும், அங்க அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நோயெல்லாம் நோய் கிடையாது. நம்ம இங்க போல நமக்கு ஒரு வருஷம், அவளுக்கு ஒரு நாள், அதே மாதிரி கணக்கில் தான் அவளுக்கு 100 வருஷம் வாழ்நாள். நல்ல புண்ணியம் பண்ணினா அங்கே போக முடியும். அது முடிஞ்ச உடனே திருப்பி இங்கே தான் தள்ளுவாங்க, பூமியில பிறந்தாகணும். அப்புறம் திருப்பி இந்த கஷ்டமெல்லாம் பட்டுதான் ஆகணும். ஆக மொத்தம் இந்த மாதிரி போயிட்டு திரும்பி வர மாதிரி ஷட்டில் டவுன் பண்ணுறதுலாம் வேண்டாம் எனக்கு. அது இல்லாம எந்த இடத்துக்கு போனா திரும்பி வர மாட்டோமோ, எங்க போனாக்க நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காதோ அந்த இடத்துக்கு போகணும். அதுக்கு என்ன யாகம் இருக்கு அப்படின்னு, இது வாளுக்கு அப்பா ஆக யாகம் பண்ணார் இல்லையா, அந்த வழியில பிள்ளை கேட்கிறான். யாகம் பண்றதோட வழியை சொல்ற. அதாவது முக்கியமா என்னன்னு, இந்த யாகத்துல பிரணவம் முக்கியமா இருக்கணும். ஓம், இந்த ஓம்ங்கிறது ஆ ஊ மா 3 எழுத்து சேர்ந்தது. இந்த 3 எழுத்துக்கும் தனித்தனியான அர்த்தம் உண்டு. ஆ அகாரார்த்தோ விஷ்ணு நாராயணா அப்படின்னு வேத டிக்ஷனரி சொல்றது. மா அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல கா 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 அந்த மாதிரி கா பா சா டா தா இல்லையா, அது மட்டும் மா மட்டும் இருக்கக்கூடிய அந்த 5x4 சாரி 5x5 25 எழுத்துக்கள். அதுல கடைசி எழுத்து பா 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 மா, மா கடைசி மா. அந்த ஓம்ல முதல்ல ஆ, அதான் பரமாத்மா
நாராயணன். கடைசி எழுத்து மா. மாங்கிறது என்னன்னா ம ஞானே, அவபோதனே, அறிவுள்ளது, ஞானமுடையது, ஆத்மம். இப்ப நடுவில் இருக்க மீதி 24 இருக்கு பாருங்க. 24 இந்த பின்னால சார்ட் சொன்னேன் பாருங்க, 424 பாருங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல எனக்கு. அதுல இந்த 24 தத்துவத்துக்கும் காலேந்து ஆரம்பிச்சு பா மட்டும் முடிகிறது 24 தத்துவங்கள். 25வது தத்துவம் மா அப்படிங்கிறது ஆத்மா, ஞானமானது, ஞானத்தை குணமாக உள்ளது. அது ஞான வடிவானது, ஞானத்தை குணமாக உள்ளது. இந்த ஆ அப்படிங்கிற நாராயணன், மா அப்படிங்கிற அறிவுள்ள இந்த ஜீவாத்மா, ரெண்டு நடுவில் ஊ அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் தொடர்பை காட்டுறது. இந்த தொடர்பு என்னன்னாக்க 4ஆம் வேற்றுமையில கூ இல்லையா, அதான் ஊ. நாராயணனுக்கு இந்த ஜீவாத்மா அப்படின்னாக்க இந்த ஜீவாத்மா நாராயணனுக்காகவே அமைந்தது அப்படின்னு அர்த்தம். அதாவது நாராயணன் அப்படிங்கிறவன் ஆண்டான், இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது அடிமை. அடிமை தன்னுடைய வேலையை ஒழுங்கா செய்யணும். அது நாராயணனுக்கு பிரீதியை உண்டு பண்ணும், சந்தோஷத்தை உண்டு பண்ணும். சந்தோஷம் வந்துதானாக்க அவன் மோட்சம் தருவான். நம்ம பார்த்தோம் இல்லையா, பரிபாடலே வந்திருக்குன்னுட்டு, ஆறின துழாயோ நல்கியோ நல்லதை ஏறுதல் பெரிதோ வீறு பெரு புறக்கம் அப்படின்ட்டு. அதனால நான் அவனுக்கு அடிமையா இருக்கிறதுனால, அது மட்டும் இல்ல அவனுக்கே அடிமையா இருக்கிறதுனால, அவனுக்கு நல்லது பண்ணணும்னு நான் நினைக்க நான் என்னால் நான் அவனால் கை கொள்ளப்படுவேன், செலக்ட் பண்ணப்படுவேன் அப்படின்னு அர்த்தம். இதனோட விவரம் ஒண்ணுனாக்க, இந்த ஆங்கிறதுக்கு ஆறு அர்த்தம் இருக்கு. அது வேணுனாக்க நீங்க அஷ்டஸ்லோகி புக்கில் விவரமா பார்க்கலாங்க. அதனால அந்த ஓம்ங்கிற எண்ணத்தை இதை வச்சுக்கிட்டு ஒரு யாகமானது பண்ணப்பட வேண்டும். அந்த யாகம் பண்ணினாக்க அதனுடைய பலனாக நாராயணன் திருப்தி அடைஞ்சு உன்னை மோட்சத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த பண்டையிலேயே அந்த யாகம், இந்த யாகத்துக்கு நச்சிகேதா அக்னி அப்படின்னு உன் பேராலே இருக்கட்டும் அப்படின்னு. அப்படின்னா 3வது வரம் கேட்டுக்கொண்டு அவன் என்ன கேட்டான், எல்லார் முடிவை நீதான் பண்ற, யாருக்கெல்லாம் உயிர் போறதோ எவனே நீதான் எடுத்துட்டு வர. அந்த உயிருக்கு என்ன ஆறுது, உயிருக்கு என்ன ஆறுது, எல்லாரும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. ஏன்னா யாரும் பார்த்தது இல்லை, அங்க போனதுக்கு அப்புறம் யாரும் சொல்றது இல்லை. சில பேர் சொல்றா என்ன பண்றான்னாக்க, சில பேர் தேவலோகம் அடைகிறான்னு சொல்றா. இல்ல அடையிறதுலாம் இல்லை அப்படிங்கிற இன்னொருத்தர். அவன் என்ன பண்ணான்னாக்க, சில பேர் ஒன்றும் இல்லைப்பா, இப்போ இந்த ஆத்மாவுக்கு இந்த அறிவு வகைரா கலரி இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கல் மாதிரி போயிருந்தோம். இப்போ நமக்கு வெயில், மழை, குளிர் இதெல்லாம் எப்படி வருது, அந்த உடம்போட இந்த ஆத்மா இருக்கிறதுனால வருது. அப்படிலாம் இல்லாமல் ஒரு கல் மாதிரி இருந்தாக்க எதுவும் கிடையாது இல்லையா, அதுதான் கல் போல இருக்கு அப்படிங்கிற. இல்லைன்னாக்க இன்னொன்னும் இல்லை பரமாத்மாவோடைய ஒன்னா போடுறான் அப்படிங்கிற சில பேர் இல்லை பிரம்மத்துக்கிட்ட போறாங்க, போய் பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை தானும் பங்கெடுத்துக்கிறாங்க. எப்படி ஒரு ஃபேமிலியில எல்லாருமே சேர்ந்து ஒரு டின்னர் சாப்பிட்ற மாதிரி அப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த எல்லா கருத்துக்களும் நம்ம உபனிஷத்துக்களை வந்துட்டு இருக்கு. அப்போ அதுல எது கரெக்டு, இதை பண்றது அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு யமன் சொல்றான், உனக்கு என்ன வயசு, உனக்கு வயசு 10, இப்போ போய் இதை கேட்குறியே உனக்கு என்னத்துக்கு, அதெல்லாம் வேண்டாம், நீ வாழ வேண்டிய நாள் நிறைய இருக்கு, இப்போ வாழ், உனக்கு என்ன ஒன்று சொல்லு, உனக்கு மனைவி மக்கள், அப்புறம் 100 வயசு, பசுக்கள், யானைகள் வகைராக்கள், உலகியற் பொருட்கள், உலகே ஆளுதெல்லாம் தெரியும் உனக்கு, இதை கேட்காது, இது வேண்டாம் விட்டுடும், உனக்கு இப்போ தேவையில்லை. அவன் சொன்னா நியாயம், நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான். ஆனா என்னன்னா அவனுக்கா செல்வம் வந்துனாக்க அந்த செல்வத்தோட எவனா திருப்தி அடைகிறானா. எலான் மஸ்கே என்ன பண்றான், அடுத்த அப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த மாதிரி எல்லாரும் என்ன பண்றான்னாக்க செல்வம் வர வர மேல 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 ஒரு போதை ஆல்கஹாலிக்கார மாதிரி மேல மேல போதான் தோன்றதே தவிர்த்து யாராவது அதுல இருந்து விலகி இருக்கணும் போறோம் அப்படிங்கிறது தோன்றதா, அது இல்லை. அது இல்லாம இந்த சொன்னிய வரிசை ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட் கொடுத்திய, இந்த லிஸ்ட் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ, இது முடிஞ்சா என்ன பண்ற, நீ தானே வர 100 வயசுனாக்க 100 வயசுல வந்துடுறேன், அப்புறம் நீ தானே எடுத்து வைப்பற, அப்புறம் என்ன ஆகுது, அதான் நான் கேட்கறேன். இப்ப நான் இப்ப இருக்கிறது கேட்கலையே அப்படிங்கிறேன். அப்படி பார்க்க இப்ப 2 எடுத்துக்கோ,
ஒன்று நீ தரக்கூடிய செல்வம், இல்லை நான் கேட்கக்கூடிய மோட்சம். இந்த ரெண்டும் ரெண்டு துருவமானது. ஒருத்தன் இது இடைப்பிற வரல், இதை மனசுல வச்சுக்கோ. அப்புறம் சொல்லணும். உங்களை கொண்டு போய் வட துருவத்தில் வச்சிருக்கேன். வச்சுட்டு நீங்க அங்கேருந்து தெற்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க கண்ணன் என்ன இறுக்கி கட்டிடுறேன். கட்டிட்டு உங்களை கரெக்டா 7.5 சுத்தி விட்டுடுறேன். இப்ப கண்ணை திறந்தா நீங்க எந்த திசையை பார்த்துட்டு இருப்பீங்க? யோஜனை பண்ணுவீங்க. ஆச்சா? இப்போ இந்த ரெண்டு துருவம் மாதிரி இருக்கு. ஒன்று வட துருவம், ஒன்று தென் துருவமா இருக்கு. மோட்சங்கிறதுனாக்க உலகியல் ஆகாது. உலகியல்ல யார் உழறானோ அவனுக்கு மோட்சம் கிடையாது. ஆக மொத்தம் இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்துக்கொள்ளக்கூடாது இல்லை. அதனால எனக்கு வேண்டாம், எனக்கு இது வேண்டாம். ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்பா, சின்ன பையனா இருந்தாலும் புத்திசாலியா இருக்கே நீ. நார்மலா எல்லாரும் என்ன பண்ணுவான்னாக்க, இந்த மாதிரி அது தரேன் இதுன்னா தேர் பெல்யூர்டு, இதுக்கு வந்துடுவா. அப்புறம் மற்றதெல்லாம் விட்டுடுவா. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இல்லாம நீ நல்லதா இதை யோஜனை பண்ணியிருக்கேன் அப்படின்ற பரவாயில்லை. ஆனா உனக்கு ஆசை இல்லைப்பா. இந்த வயசுலயே உனக்கு மனைவி, மக்கள், ஞானம், செல்வம், இதுல ஆசை இல்லை இல்லையா? நீ முக்தி போக தகுதி உடையவன் தான் அப்படின்னு விட்டு ஜென்ரலா என்ன ஆறுது அப்படிங்கிறத விளக்குறான். இந்த விளக்கரிச்சே சில வார்த்தைகள் வருது. இந்த சில வார்த்தைகளை பார்த்தாக்க இந்த பரமாத்மாவை டிஸ்கிரைப் பண்றச்சு பரமாத்மா ஜீவாத்மா மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துறது. அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்காகத்தான் இந்த களம் வந்திருக்கு. உதாரணமா புக்குக்கு போவோம். இப்போ பக்கம் 77, அத்தியாயம் 1, பாதம் 2, அதிகரணம் 13. அத்தர் அதிகரணம். அத்தா, அத்தா, அத்தி, அத்து அப்படின்னாக்க இந்த அன்னம் வினை வேர்ச்சுலேருந்து வந்தது. இது அனுபவிக்கக்கூடியது, உண்ணப்படக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்து வந்தது அத்தர் அதிகரணம். என்ன பண்றான்? இந்த உலகத்தினுடைய முடிவுல பகவான் இந்த உலகத்தை பூரா அழிக்கிறான். அழிச்சுட்டு நான் பூரா சாப்பிட்டுட்டான். இப்போ நம்ம ஏதாவது சாப்பிட்றோம்னாக்க அது தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வச்சுக்கிறோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், தயிர் சாதம் இருக்குன்னு வச்சுக்கோம். வெறும் தயிர் சாதம் மட்டும் இருந்தாலும் அண்ணா எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் சரி, சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று, ஒரு ஊறுகாய் வேணும். அந்த மாதிரி எது சாப்பிட துணை புரிகிறதோ, இந்த சைட் டிஷ் அண்ணா சாப்பிட துணை புரிகிறதோ, கெமிஸ்ட்ரியில் கேட்டலிஸ்ட்டும் இல்லையா, அந்த மாதிரி துணை புரிகிறதோ அதுக்கு பேர் உபசேச்சனம்னு பேர். ஊறுகாய் இல்லை கரியபது வகைகள், சைட் டிஷ்ஷஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன பண்றான்? மிருத்யுவை உபசேச்சனமாக வைத்துக்கொண்டு, மிருத்யுவை சைட் டிஷ்ஷா வச்சுக்கொண்டு இந்த உலகத்தை பூரா சாப்பிட்றான். அதாவது மிருத்யுவை துணை கொண்டு உலகை உண்கிறான். மிருத்யுன்னு சொன்னாக்க யார்? இந்த எல்லாம் டிஸ்போசிங் டிபார்ட்மெண்ட், சிவன்லேருந்து யமன்லேருந்து ஆரம்பிச்சு, யமன் தனக்கு யாரெல்லாம் அசிஸ்டன்ஸ் வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறத புராணங்கள், எஸ்பெஷலி பாகவத் மாதிரி புராணங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு அழிக்கிறதுக்கு. ஸோ இவாளெல்லாம் துணை வச்சுக்கிட்டு அவன் உலகத்தை சாப்பிட்றான். பிடிச்சிருந்தான் ஒரு வழி. நீ என்ன சொன்ன? ஹிருதயத்தில் 2 பேர் இருக்கான், 2 பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தன் இருக்கான். ஆனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் தொந்தரவு வரும், இன்னும் தொந்தரவு வராதுன்னு சொல்லி அது தப்பு பாரு. இல்லைப்பா, சாப்பிட்றான்னு இருக்கு. யார் சாப்பிடுவா? அவனுக்கு பசிக்கிறத வந்தால் சாப்பிடுவான். பரமாத்மாவுக்கு பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதான் பெரிய லிஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ சாப்பிட்றாங்கிற இல்லையா? அப்போ பின்ன அது பரமாத்மா இல்லை. அதாவது அவன் சாப்பிட்றான்னு சொல்றதுனால அது ஜீவாத்மாவாகத்தான் இருக்கணுமே தவிர்த்து பரமாத்மா இல்லை அப்படிங்கிறது அவன் ஆர்கியூமெண்ட். புரியுறதா? இது மட்டும் புரியுறதா? தயவுன்னு சொல்லுங்க. புரியுது. ரைட். இப்போ 13ஆம் களத்தின் பெயர் அத்தர் அதிகரணம் எனப்படுகிறது. முந்தைய களத்தில் ஜீவனே உலகின் காரணமாகலாம் என்கிறது போல் இங்கு யாவற்றையும் உண்பவன் என்று ஜீவனுடைய செயலை குறிக்கும் வாக்கியம் எடுத்து ஆராயப்படுகிறது. கட்டோபனிஷத்துல என்ன வாக்கியம்னா,
यस्य ब्रह्मच्च क्षत्रञ्च उपो भवद ओदनः मृत्युर्यस्य उपसेचनं का इत्ता वेद यत्र च who can know as to how he supreme all self is, to whom the Brahma and Kshatriya, the movables and the immovables, both become food, and to whom death is the curry. அவனா பிரம்ம க்ஷத்திரியன்னு சொல்றதுக்கு பிராமணர்கள் க்ஷத்திரியர்கள் அது எல்லாருக்கும் உபலட்சணம். எல்லாரையும் இப்போ நம்ம வீட்டில் உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடுனாக்க இன்ன கறி, இன்ன குழம்பு, இன்ன சாத்து மிதம்பிங்க. ஆனால் இந்த வீட்டில் சாதம் மோரும் சொல்கிறோமா? சொல்லலை இல்லையா? இதை சொன்னால் தானாக வருது இல்லையா? அதே மாதிரி பிராமணர்கள் க்ஷத்திரியர்கள் இவாளை துணையாக இவளை வச்சுக்கொண்டு மிருத்யுவை துணையாக கொண்டு நான் எல்லாத்தையும் உணவாக சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சாப்பிட்றான்னு சொல்றது இல்லையா? ஆக மொத்தம் இவன் சாப்பிட்றதுனால இது பிரம்மமா இருக்க முடியாது. நீ சொல்ற மனுஷனா தான் இருக்கணும் அப்படிங்கிறது. இங்கு எவனுக்கு அந்தணர்களும் அரசர்களும் சோறோ அழிக்கும் எவன் ஊர்காயோ அவனை அறிவது எப்படி என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இப்படி உணவை உண்பவன் யார் அப்படிங்கிறது தான் பிரச்சனை வருது. என்னாச்சு? அது என்னவா இருக்கலாம்? உண்பவன் யார்? அதே மாதிரி பின்னால் இன்னொரு வாக்கியம் வருது. இதய குகையில 2 பேர் இருக்கா அப்படின்னு சொல்றச்ச ஹிருதயமே ரொம்ப சின்னது, அதை விட சின்னது, அதை விட அகராகாதம் ரொம்ப சின்னது, அதுக்குள்ள ஆத்மா ரொம்ப சின்னது, அதுக்குள்ள பரமாத்மா இருக்கு. அப்ப இருக்கிறது யாரு? நீ என்ன சொன்ன? பரமாத்மா விபு, எங்கும் பறந்தவன் சொல்ற. நீ இப்ப இதுக்குள்ள இருக்கான்னு சொல்றியே, இது ஒத்துக்க முடியுமா? அப்ப அது மட்டும் இல்லாம இவனை உபாசிப்பாய், இவனை அடைவாய். அப்ப யார் உபாசிக்கிறா, யார் அடையிற அப்படின்னாக்க இதெல்லாம் தான் கேள்விகள். சந்தேகமான 2 கண்டாலும் இருக்கக்கூடிய கேள்விகள். இதுக்குத்தான் பதில் வரப்போது. இப்ப நம்ம உண்பவன் என்பதால் அவனை ஜீவன் என கொள்வதா, அல்லது அழிவையும் உலகையும் உண்டோ என்பதால் பரமாத்மா என்பதா? இப்ப வேடிக்கை என்னன்னாக்க, நம்ம உண்றவன் நியாயம். இப்போ வெறும் சாதமா இருந்து நம்ம இதை சாப்பிட்டோம்னாக்க அது உண்டோன்னு சொல்லலாம். அவன் உலக பூரா சாப்பிடலாம். இது சராச்சர கிரகணாத், அத்தா சராச்சர கிரகணாத். சராசரம்னாக்க சரம் அப்படின்னாக்க நகர்றது, அசரம்னா நகராதது. இது எல்லாத்தையும் நம்ம பத்திரம் எதிர்த்து போடுவாங்க, ஸ்தாவர ஜங்கம சொத்துக்கள் போடுறா இல்லையா? அந்த மாதிரி இது எல்லாத்தையும் சாப்பிட்றான். ஒரு மனுஷனா சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி போகட்டும். அதுக்கு அர்த்தம் இல்லாம அந்த மிருத்திகளை அவன் சாப்பிட்டுடுறான். எது அவனுக்கு துணை புரிஞ்சு பண்றதோ அந்த மிருத்தியையும் சாப்பிட்றான். மிருத்தியுங்கிறது உலகத்தை அழிக்கக்கூடிய தேவதைகள், அதையும் சாப்பிட்டுடுறான். அப்படிங்களா? அது மனுஷனா இருக்க முடியுமா அப்படிங்கிறத கேள்வி. அவன் ஜீவனை கூட அல்லது அழிவையும் உலகையும் ஒருங்கே உண்டு என்பதால் பரமாத்மா என்பதால். இக்களத்தின் சூத்திரங்கள் அவற்றின் பொருளும். இக்களத்தில் 4 சூத்திரங்கள் உள்ளன. அத்தா சராச்சர கிரகணா, அசையும் அசையா பொருள் யாவற்றையும் தான் உணவாக எடுத்துக்கொள்வதால். எல்லாத்தையும் இந்த ஏத்துன்னு முடிகிறது இல்லையா தமிழ்ல? அது இதனால் அப்படின்னு அது காரணம் சொல்றது. பிரகரணாச்ச, அது காட்டப்படும் இடத்துக்கு ஏற்ப. அது எங்க கேட்கறதுனாக்க, நீ நடுவில் எடுத்து போட்டுட்டு இல்லையா? இது யாருக்கு நடந்த உரையாடல்? நச்சிகேதஸுக்கும் யமனுக்கு நடந்த உரையாடல். நச்சிகேதஸுக்கு யமன் இதை சொல்லிட்டு இருக்கான், பிரம்மத்தை பற்றி சொல்லிட்டு வரான். சொல்லிட்டு வச்சு அவன் சொல்றான், அவன் இந்த பிரம்மமானவன் இப்படி இது எல்லாத்தையும் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு இருக்கான். நீ இல்லை அவன் சாப்பிட்றவன் சொல்றத மட்டும் எடுத்துட்டே தவிர்த்து எதை பத்தி பேசிட்டு இருக்கா, அதுல என்ன கான்டெக்ட் இருக்கு இப்ப தெரியாம பேசுறியே. பிரகரணாச்ச, இந்த கான்டெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீ சொல்ற ஜீவாத்மா இல்லை. அடுத்தபடி ஊகாம் பிரவிஷ்ட ஆத்மனௌகி தத் தர்சனாத், இதய குகையில் ஆத்மாக்கள் அவை காணப்படுதார். இப்ப என்ன பண்றதுன்னாக்க, சம்ஸ்கிருதத்துல ஒருமை இருமை பன்மைன்னு இருக்கு. ஆத்மாக்கள் 2, அதுதான் ஆத்மனவ் தவ், இந்த 2வது இப்படி வரைச்சு என்னது இருமையை காட்டக்கூடியது. 2 ஆத்மாக்கள், ஜோடி ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்றச்சு 2 ஆத்மாக்கள்னு தெளிவாக காட்டியிருக்கிறதுனால அப்போ 2மே பரமாத்மாவும் இருக்க முடியாது, 2மே ஜீவாத்மாவும் இருக்க முடியாது. ஆக மொத்தம் 1 ஜீவாத்மா 1 பரமாத்மா. இதுக்கு நம்ம முன்னாலேயே சொல்லியிருக்கோம். எப்படின்னா, வா சுபர்ணா சகிஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வத்தே தயோர் அந்யம் பிப்பலம் ஸ்வாத்பத்தி
அனஸ்யன் அன்யன் அபிஷாக செய்தி. அதாவது ஒரு மரம், பழுத்த மரம், அதுல ரெண்டு பறவைகள், ஒரே மாதிரி பறவைகள் ரெண்டு இருக்கு. அதுல ஒரு பறவை இந்த மரத்தினுடைய பழங்கள் எல்லாம் சாப்பிடுது. ஆனா அது ஒளி இழந்து போடும். சாப்பிடாத ஒண்ணு ஒளியோட இருக்கு. அப்படிங்கிறது இதை ஒரு உருவகப்பட்டு சொல்லியிருக்காங்க. என்ன உருவகம் அப்படின்னாக்க, இந்த உடல் அப்படிங்கிறது மரம். அதுல ஒரு பறவை ஜீவாத்மா, ஒரு பறவை பரமாத்மா. இந்த ஜீவாத்மா என்ன பண்றது, இந்த உடல்ல கிடைக்கக்கூடிய பலனை என்ன பண்றான், ஜீவத்துக்கு அறிவு உண்டு. அறிவு இருக்கிறதுனால செயல்படலாம். அறிவு இல்லாமல் செயல்பட முடியுமா? அறிவு இருக்கு, அறிவும் ஆக்டிவா இருக்கு, அகைலா இருக்கு. அவன் தான் செயல்படுறான். ஏன் செயல்படுறான்? இது இன்னது கிடைக்கும். நம்ம ஏதோ ஒன்று பண்றோம்னு வச்சுங்க, அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? நம்ம இந்த டிவி பார்த்துட்டு குக்கரி பண்ற மாதிரி இல்லாம இது எல்லாத்தையும் போடவும் இதை கலரவும் தான் பண்ணிவிட்டு கடைசியில் வச்சுட்டு கடைசியில் ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னாங்க, அடுப்பை மூட்டவும் சொல்லியே அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லாம நம்ம இந்த இதை பண்றோம், இது ஆரம்பிச்சு இதை நோக்கமாக கொண்டு இந்த வேலையை செய்கிறோம். சயின்ஸ் படிச்சுட்டு தெரியும். ப்ராக்டிக்கல் இதெல்லாம் ரெக்கார்ட் நோட்டுக்கு எழுதினோம்னாக்க எய்ம்னு போட்டுக்குவோம். இதை L/T² இஸ் கான்ஸ்டன்ட். ஒரு சிம்பிள் மண்டலத்தில் நீளத்துக்கும் டயத்துக்கு, அதோட ஆசிலேஷன் டயத்துக்கும் நேரடி விகிதம் இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்காக அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம பண்ணுவோம். நம்ம அப்போ ஆக மொத்தம் இந்த எய்ம் தான் இது இந்த செயல்படும். எப்போ ஆத்மா ஞானம் இருக்கோ அவன் செயல்படுறான். செயல்பட்டாக்க அதனுடைய விளைவு ஒன்று இருக்கு. அந்த விளைவோட பலனை அவன் அனுபவிக்கிறான். இப்போ இந்த ஆத்மா செயல்பட்டு அந்த விளைவை அனுபவிக்கிறதுனால அவனுக்கு புண்ணியமோ பாபமோ வந்து சேர்றது. இதே பரமாத்மாவுக்கு அவன் செயல்பட தேவையில்லையே. ஏன்னா அவன் ஆசைகள் அற்றவன். அவனுக்கு எது வேணுங்கிறதுல ஒன்றும் கிடையாது, வேண்டாது ஒன்றும் கிடையாது. நமக்கு இது வேணும், அதனால அவன் செயல்படுறான். ஏன்பா நீங்க வேலை செய்யற? மாதம் சம்பளம் தானே வேலை செய்யறேன், இல்லை நான் ஏன் வேலை செய்யறேன்? அந்த மாதிரி இதெல்லாம் அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செயல்பாடு, அவனுடைய விளைவு, இந்த விளைவை அனுபவிக்கக்கூடிய இந்த அனுபவமானது இன்னும் பாவமா இருக்கலாம், இல்லை புண்ணியமா இருக்கலாம். அப்ப திருப்பி அந்த ஆத்மாவுக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா பரமாத்மாவுக்கு இந்த எதுவுமே ஆசை இல்லை, செயல்பட தேவையில்லை. ஆனா அவன் என்ன பண்றான், இஸ் பவரிங் ஆல் தீஸ் திங்ஸ். அவன் அனுமதிக்கிறான் உள்ள இருந்து. ஆகவே அவனுக்கு இது ஒட்ட மாட்டேங்கிறது. அது பிரகரணாச்சு, அது காட்டப்படுது. குகாம் பிரவிஷ்ட ஆத்ம நௌகி தவ் தர்சனாத். இதே குகையில் ஆத்மாக்கள் என்றே அவை அழைக்கப்படுவதால் ரெண்டு சேர்ந்துக்கனால ரெண்டையும் ஆத்மாக்கள் பொதுவாக பேரை சொல்லிடுறாங்க. விசேஷனாச்ச உபாசிப்பவன், உபாசிக்கப்படுபவன் என்று இவர்கள் சிறப்பித்து கூறப்படுகிறார்கள். என்னடான்னாக்க, இந்த ரெண்டு பேர்ல எப்படி ரெண்டு பேர்னு சொல்றீங்க, அவளுக்கு என்ன டெஃபினேஷன்? அவளை எப்படி அறிகிறது? ஒத்தன் உபாசிப்பவன், இன்னொருத்தன் உபாசிக்கப்படுபவன். இப்போ இங்கு எழுப்பப்படும் ஐயத்திற்கு ஏறையோர் கொள்ளும் கருத்து, இக்களத்தால் அறிவிப்பது ஜீவாத்மாவே. யாரு பரமாத்மா இல்லைன்னு சொல்றாளோ அவளெல்லாம் சேர்ந்துட்டு ஆர்கியூ பண்றான். ஏனெனில் உணவு உண்ணல் என்ற நுகர்ச்சியும் அதனால் ஏற்படும் இன்ப துன்ப உணர்வுகளும் ஜீவனுக்கே அமைய இயலும். இப்போ சாப்பாடுன்னு சொல்றோம் இல்லையா? சாப்பாடுனாக்க பசிச்சு சாப்பிடுறது, ருசிச்சு சாப்பிடுறது. பசிச்சு சாப்பிடுறதுங்கிறச்ச 2 நாள் பட்னி, ஏதாவது கிடைச்சா போதும், சாப்பிட்டா போதும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கச்ச அதுல இருக்கு சுவை தெரியாது நமக்கு, உள்ள ஏதாவது போகணுங்கிறது தான். முன்னாள் ஒரு கதை பார்த்தோம் இல்லையா? அவர் அந்த அது பேர் என்ன, அவர் இந்த கொள்ளை வாங்கி யானை பாலுடைய கொடுத்த கொள்ளை வாங்கி சாப்பிட்டான்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி அவர் பசிக்கச்சே அது என்ன ஏதுலாம் தெரியாது, பார்த்துக்கோங்க இல்லையா? மானம் புறங்கல்வி பெண்மை அறிவுடைமை தானம் தவ முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லின் மேற்காதல் விபத்தும் பசிவந்திட பறந்து போகும். அப்போ அதெல்லாம் போய் உடம்பை காப்பாத்திட்டா போதும், உயிரை காப்பாத்தினா போதும் வாங்கி சாப்பிட்டார். அப்புறம் தீர்த்தம் தரிச்சே வேண்டாம் தீட்டு அப்படின்ட்டார். அந்த மாதிரி இப்போ என்ன ஆச்சு, பசிக்கிறது சாப்பிட்றதுலாம் யாருக்கு உண்டு? ஆத்மாவுக்கு தான் உண்டு, ஜீவாத்மாவுக்கு தான் உண்டு. ஆகவே அதனுடைய இதெல்லாம் பரமாத்மா இல்லை அப்படிங்கிற ஒரு குரூப். அப்புறம் தொடர்ந்து இதே குகையில் நுழைந்து வசிக்கின்றன என்பதால் ஜீவாத்மாக்களே. பரமாத்மா அறப்பரியவன் சொல்லிட்டேன். அது எப்படி இத்தனை இடத்துல இருக்கும்?
எங்கேயாவது ஒரு யானை வேணும், ரைட்டு வாஸ்தவம். பானை வேணும், வாஸ்தவம் தான். யானையை பானைக்குள்ளே போடணும்னாக்க முடியுமா? முடியாது. அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரைட். இதுக்கு மறுப்பாக ராமாசுந்தரம் விளக்கம், அசையும் அசையா பண்ணங்கள் என்பது உலகுகள் யாவற்றையும் குறிக்கிறது. அவை யாவற்றையும் உண்பது என்பது உலகில் வாழும் அல்லது வாழ்ந்த ஒரு ஜீவனால் இயலுமா? சரி, நீ சொல்றே இல்லையா? ரைட். பெரிய ஈட்டிங் காம்படிஷன் வச்சா கூட எவ்வளவு சாப்பிடுவோம்? ஒருத்தன் இவ்வளவுதான் சாப்பிட முடியும். அதனால உலக பூரா சாப்பிட முடியுமா? ஐயா, ஒரு ஒரு திருவாரூர் வியாக்கியானத்தில் வருது, அட்ட சோறு முன்ன வேண்டும், அடிகிற சோறு முன்ன வேண்டும். ஒருத்தன் ரொம்ப பசியா ஒரு வீட்டுக்கு போனான். சொன்னாக்க, ஐயோ வாங்க வீடு, சாப்பாடு கொஞ்சம் குறைச்சலா இருக்கேன், பரவாயில்ல அதை போடுங்க, சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதுக்குள்ள திருப்பி அடுத்து சமையல் பண்ணுங்க அப்படின்னா வாங்கிட்டாரு. முன்னால தயாராகி பேசுவாரையும் நான் சாப்பிட்றேன், இங்க பண்ணக்கூடியதுக்கு பாருங்க அதையும் கூட நான் சாப்பிட்றேன் அப்படின்னா. அந்த மாதிரி சாப்பிட்றதுனாலும் எவ்வளவு சாப்பிடுவான்? பெரிய ஈட்டிங் காம்படிஷன் வச்சாருனாக்க அவன் 20 இட்லி சாப்பிட்டான், 40 சப்பாத்தி சாப்பிட்டான் அப்படின்லாம் வருமே தவிர்த்து, அதுக்கு மேல அந்த கடையில் இருக்கிற எல்லா சப்பாத்தியும் சாப்பிட்டான், இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா சப்பாத்தியும் சாப்பிட்டா வருமா? அது ஒன்றே முடியாது. அப்புறம் உலகத்தை சாப்பிட்டாங்க, இது எப்படி வர முடியும்? இது ஒரு மனுஷனால முடியக்கூடிய காரியமா? அப்படிங்கிற என்ப அவை யாவற்றையும் உண்பது என்பது உலகில் வாழும் அல்லது வாழ்ந்த ஒரு ஜீவனால் இயலுமா? இது பரமனின் செயலாக மட்டுமே இருக்க முடியும். சரி சார், அப்ப என்னதுக்கு அவனுக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் என்ன பார்த்தோம்? 2வது சூத்திரத்துல ஜெகத் ஜென்மாதிகரணத்துல ஜென்மாத் யஸ்யகதா ஜென்மாதி அப்படின்னு சொல்றச்சே, எவனாலே உலகம் படைக்கப்படுகிறதோ, காக்கப்படுகிறதோ, அழிக்கப்படுகிறதோ, அழிக்கிறதுக்கு தான் அது. இதுல ஒரு வேடிக்கையான ஒண்ணும், ஹிருன்னு ஒரு வினை வேறு சொல் சம்ஸ்கிருதத்துல. இந்த ஹிருங்கிறது தான் வெவ்வேறு உருவம் எடுக்கிறது இல்லை. ஹிருன்னா அபகரத்தின்னாக்க திருடுகிறான்னு அர்த்தம். ஹிருன்னா மறைக்கிறதுன்னு அர்த்தம். ஹிருன்னா டு ஹைட் இட் அவுட் அப்படின்னு. இப்போ ஆகாரம்னாக்க நம்ம இலையில வச்சிருக்கிறத வயத்துல போட்டு மறைச்சுடுறோம் இல்லையா, அதனால ஆகாரம்னு பேரு. அது மாதிரி ஆகாரம் சொல்றச்சு அதை மறைக்கிறது அப்படின்னு சொல்றச்சு, உலகின் மறைவுக்கு காரணமாகிறவன், உலகின் மறைப்புக்கு காரணமாகிறவன். அது இவனுடைய முத்தொழில் ஒன்றான அழித்தல் காரணமாக ஏற்படக்கூடும். மேலும் இதற்கு முன்னோடியான கொடோபனிஷத் வாக்கியம் 2:25 வாக்கியங்கள் பரமாத்மா சொல்றான். இந்த பரமாத்மாவை நீ என்னவோ படிச்சுட்டு புக்கை படிச்சுட்டு, எந்த புக்கை படிச்சா கிடைக்கும்? அதான் எந்த புக்கை படித்தாலும் கிடைக்காது. பிசிக்ஸ் படித்தாலும் கிடைக்காது, கெமிஸ்ட்ரி படித்தாலும் கிடைக்காது, பயாலஜி படித்தாலும் கிடைக்காது. நாயமாத்மா பிரவச்சன லப்யா நான் மேதையா நான் பகுதா ஸ்வதேன எமே வைஷம் பிரடத்தே ஏன லப்யா தஸ்யேஷ ஆத்மா பிரபுணத்தே தனும் சுவாம். இந்த 2 பாயிண்ட் கிளியரா தெரியுது. அயம் ஆத்மா, இந்த பரமாத்மா ஆனவன், நான் பகுதா ஸ்வதேன நான் பிரவச்சன அண்ணா அவனை தெரிஞ்சு விட்டேன் அப்படின்னு பிரசங்கம் பண்ற பாருங்க, அவனாலே அடைய முடியாது. பிரவச்சன நான் பகுதா சுதேன, இன்னும் நிறைய படிச்சுட்டான், நான் மேதையா பெரிய மேதாவி அவர்கிட்ட கிடையாது அப்படின்னு அவராலே அடைய முடியாது. இல்லை நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கார், பாடம் கேட்டிருக்கார், A to Z டிகிரி வாங்கியிருக்கார், அவரால் அடைய முடியாது. எமே விஷம் விபத்தே, எவனை அவன் தேர்ந்தெடுக்கிறானோ அவனால் மட்டும் அடையப்படக்கூடியவன். அவனுக்கு என்ன பண்றான்னாக்க தனும் தசேஷ ஆத்மா, அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு, தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு பொருள்தே தனும் சுவாம், தன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை காட்டி கொடுக்கிறான். நமக்கு ஒரு பொருள் தெரியணும்னா உருவம் இருந்தால் தான் முடியும். இந்த உருவம் நமக்கு ஒன்று நேர தெரியணும், இல்லை மனக்கண்லையாவது தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பத்ரிநாத் போயிருந்தேன். அங்கே மேலே போச்சு அந்த பனிமூடி சிகரங்கள், ஜாகிரதை புக்கில் பார்த்துக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் நேர பார்க்கறச்சு ஒரு தனி அனுபவம் பாருங்க. இப்போ நான் நினைச்சேன்னாக்க இந்த பனிமூடி சிகரங்கள் கண்ணுக்கு தெரியுது. இப்போ எங்கிட்ட இருக்காது, வெளியில் இருக்கா? இல்லைங்க, வெயில் கொளுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு 41 டிகிரி இங்க இருக்கு. இப்போ பனிமூடி சிகரத்தை நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இன்சிடென்டலி ரிச்சர்ட் II ஒரு ஷேக்ஸ்பியர் டிராமா, அதுல ஒருத்தனை நாடு கடத்திட்டான். நாடு கடத்தப்பட்டவன் அவன் கம்ப்ளைண்ட் பண்றான். அவனுடைய தேட்டரான அப்பா என்ன பண்றான், நீ வந்து கவலைப்படாதக்கண்ணா, நீ எங்க போனாலும் சரி, நீ இங்கிலாந்துலேயே இருக்கிறதா நினைச்சுக்கோ அப்படிங்கிற. அவன் சொல்றான்,
Who can hold the fire in his hand? Think in the frosty mountains of Alps. யாராவது ஆல்ப்ஸ் பனி வளர்ந்த சிகரங்கள் நினைச்சுக்கிட்டு கையில நெருப்பு வச்சுக்க முடியுமா? வெளியில இருந்து எப்படிங்களா அது நினைச்சுக்கிறது அப்படிங்கிறான். அந்த மாதிரி நான் இப்ப நினைச்சேன் எனக்கு இந்த பனிமூடி சிகரங்கள் வந்துருது, 14 டெம்பிள் கண்ணுக்கு வருது, ஆனா நான் அங்க இருக்கேன்னா இல்லை. அந்த மாதிரி இவன் என்ன பண்றான்னாக்க அவனுடைய மனக்கண்ணு முன்னால தன்னுடைய உருவத்தை காட்டி கொடுக்கிறான். ஆக பரமாத்மாவானவன் நம்முடைய முயற்சியினால அடையக்கூடியவன் அல்ல. அவன் இப்படிப்பட்டவன். அந்த பரமாத்மா எவன் நம்பி அடையணும், அவன் தான் என்ன பண்றான்னாக்க இந்த உலகத்தை போல சாப்பிட்டான் அப்படிங்கிற பரமாத்மா கற்றல் கேட்டல் மட்டும் அறியத்தக்கான அல்ல. அவன் யாரை தெரிந்தெடுக்கிறானோ அவனுக்கே தன்னை காட்டி கொடுக்கிறான். நம்மிடத்தால் பரமாத்மாவே பேசப்படுகிறான் என்பது வெளிப்படை. இதை வைஷ்ணவட்டி பிரலாத சொல்வார். இவன் அவனை பற்றும் பற்று அகங்கார கர்ப்பம், அவனுடைய ஸ்வீகாரமே ரட்சகம். இவன் சொல்றது ஜீவாத்மா, அவன் சொல்றது பரமாத்மா. இவன் அதாவது ஜீவாத்மா அவன் தன்னுடைய முயற்சியா அவனை பற்றும் பற்று, அவனை அடைஞ்சிடறேன் இப்படி முயற்சி பண்ணான் இல்லையா, அது அகங்கார கர்ப்பம். நான் பண்ண முடியும் நினைக்கிறான் இல்லையா, அது அகங்காரம், அவத்தியகரம். அதுக்கு எடுத்தது தான் முடியும், நல்லது முடியாது. அவனுடைய ஸ்வீகாரமே ரட்சகம். அவனா பார்த்து இவனை தெரிஞ்செடுக்கணும். அப்படிப்பட்டாதான் அது ஒழுங்கா முடியும் அப்படிங்கு தேசம். இங்கு முழு வாக்கியத்தையும் அது தொடர்ந்து வருவனின் நோக்கில் அவை காண இயலாது மறைந்து இதய குகையில் வாழும் மிக பழையவன். அறிஞர்கள் வேதாந்த ஞானத்தால் அவனை அறிந்து மகிழ்ச்சி துறைகள் விளக்குகின்றனர் என்கிறார். அதாவது அவனை எப்படி அறிகிறது அப்படின்னாக்க அதுக்கு ஒரு வழி வேதாந்த ஞானம் தான். ஆதோ வேதா ஸ்வர புரோக்தா வேதாந்தேத பிரதிஷ்டா தஸ்ய பிரகதிலீனஸ்ய சப்பரா சப்பரமேஸ்வர. எவன் இந்த வேதத்தினுடைய முதல் அக்ஷரத்தால போல் சொல்லப்படுவன் யாருனாக்க அவன் தான் வேதாந்தத்திலே நிலை பெற்றுள்ளவன். அவன் தான் எல்லாருக்கும் மேம்போனவன் அப்படின்னு அது வருது. இதுல இருக்கக்கூடிய என்னன்னாக்க பிராணே சம்பவத்யாதி சம்பவாதிதி தேவதாமயி விகாம் பிரவிஷ்டம் திஷ்டந்தி பூதோபிர் யாஜயது வேதத்வை தது. The Atiti, the Jivatman, who remains with the breath, possessing the many sense organs, who is dwelling in the cave after entering it, and who is born contacted with the elements. That is indeed that. அதாவது எவன் ஒருவன் அங்க உடம்புல இருந்துட்டு இந்த பஞ்சபூதங்கள் உடம்போடு தொடர்பட்டிருக்கானோ அவன். இன்னொருத்தன் பரமாத்மா, அவன் இவன் இந்த மாதிரி பஞ்ச தொடர்புடைய உடம்புல இருக்கானோ அவன் அறிய முற்படுபவன். இன்னொருத்தன் இருக்கானே, 2 பேர்ல அவன் அறியப்படுபவன். அவன் அறியறதுக்கு அவனுடைய முயற்சி தான் வேணும். ஆனால் அவன் நம்மை தெரிந்தெடுக்கும்படியாக நம்ம பண்ணிக்கொள்ளணும். அதாவது எப்படின்னாக்க நம்ம லாட்டரி டிக்கெட் வாங்கினாக்க நமக்கு பிரைஸ் விழலாம், வாங்கலைன்னா நிச்சயமா விழாது. சரி வாங்கிட்டவங்க விழுந்துருவான், நிச்சயமா விழுந்துருவானாக்க விழாது. தட் இஸ் ஆல்சோ ப்ராபபிலிட்டி தான். அது மாதிரி இது என்னன்னாக்க நாம் அவனால் தெரிந்தெடுக்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுக்குத்தான் அவன் விதிகள்லாம் வச்சிருக்கான். இந்த விதிகள் எல்லாத்தையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணிருந்தாக்க அவன் நம்மை தெரிந்தெடுப்பது நிச்சயம். அதை விட்டுவிட்டு அவன் எப்படியாவது பண்ணிட்டு போட்டோம் அப்படி இருந்தோம்னாக்க நம்மளும் எப்படியாவது விட்டுட்டு போயிடுவாங்க தான். அது இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னாக்க எவன் பிராணனில் பொறிகளில் இறைவனாக திகழ்கிறானோ அவனை எதே குகையில் விழுந்து ஆழ்கிறான். வினை பயன்களில் ஜீவனை அனுபவிக்க செய்கிறான். உயிருடன் கூட தானும் உரைகிறான். இதே கமலத்தில் வசிக்கிறான் என்று தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. மேட்டும் கடவுளை 3 ஆகியோரை ஜீவனை உபாசிப்பவனாகவும் தன்னை தோற்றுவித்து பிரம்மத்தை உபாசிக்கப்படுவனாகவும் அறிந்தவன். தன்னை உலகில் இருந்தும் பிறவா நிலைக்கு இட்டுச் செல்லும் பாலமாக அவனை அறிந்து உலகினை தாண்டி அக்கறை உள்ள விஷ்ணுவின் இடத்தை அடைகிறான் என்று நன்கு விவரிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு அழகா ஒரு உருவகத்தில் இருக்கு. இந்த உடம்பு அப்படிங்கிறது இருக்கே, இது ஒரு ரதம். அதுல இந்த ஆத்மா அப்படிங்கிற ரதி, அதாவது அதுல போகக்கூடிய தேராளி. அவனுக்கு புத்தி அப்படிங்கிறது சாரதி. அப்புறம் மனம் அப்படிங்கிறது கடிவாளம். 5 இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, இந்த அந்த இந்திரியங்களும் அவனை இழுத்துன்னு போகக்கூடிய
குதிரைகள். இப்போ இந்த புத்திங்கிற சாரதி ஒழுங்கா இந்த இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்தினான்னாக்க அவன் என்ன பண்ணி சேருவான்? நல்ல வழி, அந்த ரதம் நல்ல வழியா போய் போக வேண்டிய இடத்தை அடையும். தத் விஷ்ணு பரமம் பதம். அது எது சொல்றானாக்க இந்த விஷ்ணுவனுடைய பரமமான பதத்தை, பரமம்னாக்க எல்லாருக்கும் மேம்பட்டதான பதத்தை அவன் அடைகிறான் அப்படிங்கிறான். அப்படி இல்லைன்னாக்க என்னாகும்? ஒன்னொன்னு ஒவ்வொரு இடத்துக்கு கண்ணா பின்னால் இழுத்து இந்த இதை அடைய விடாம அது இது பண்ணிவிடும். அது 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 ரதத்தை அழிச்சுவிடும். அதனால்தான், அதாவது நம்ம திருப்பி அந்த ஆத்மாவை அழிச்சுக்கிண்டு திருப்பி அடுத்த பிறப்புகள் எடுத்து இருந்துட்டு இருக்கோம் நம்ம. ஆக அப்ப என்ன பண்ணணும்? நம்முடைய புத்தியை என்ன உபயோகப்படுத்தி அதனால பொறிகளை கண்ட்ரோல் பண்ணி அதனால அவனை உபாசிச்சு அவனால் நடத்தப்பட்டு நல்ல வழி போய் சேரணும். ஆத்மா ரதி என்றும் உடலை ரதம் என்றும் புத்திய சாரதி, மனம் கடிவாளம், புலன்கள் குதிரைகள், புலன்பம் பாதை. இந்த புலன்பம் இருக்கே பாதை, இந்த பாதை ஒழுங்கா இருக்கணும். அதாவது அறத்தோடு கூடிய பொருள் இன்பம் ரெண்டும் மனிதனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அறமல்லாத வழியில இதுவோ அது ரெண்டும் ஆகாது. அதான் புண்ணியம் புத்தி உள்ளவன் இவளை குதிரைகள் அடக்கி விஷ்ணுவன் மேலான பற்றி அடைகிறான், மற்றவன் அழிந்து விடுகிறான். ஆகவே எவன் ஒருவன் இதை அடக்கி ஆளு தெரியலையோ அவன் கடைசியில வீணா போறான், திருப்பி பெறப்படுகிறான் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கமாக இருக்கு. ஆக மேலும் கடவல்லி 3:2, 3:3 ஆகியவற்றில் ஜீவனை உபாசிப்பவனாகவும் தன்னை தோற்றுவித்த பிரம்மத்தை உபாசிக்கப்படுவனா அறிந்தவன் தன்னை உலகில் நின்று பிறவா நிலைக்கு எட்டு செல்லும் பாலமாக அவனை அறிந்து. இப்போ இன்னொன்று இமேஜின் பண்ணிங்க. நீங்க ஒரு தீவுல இருக்கீங்க, இன்னொரு தீவு பக்கத்துல இருக்கு. இந்த தீவு, நம்ம இருக்கிற தீவு இருக்கே, அதுல ஒரே நரகம்தான் எல்லா இடங்களிலும் இருக்கு. ஆனா எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய தீவு ரொம்ப சுகமா இருக்கு, ரொம்ப இதா இருக்கக்கூடியது. இப்ப இங்கேருந்து கடந்து போனோம்னா நல்ல கடல் இருக்கு. இந்த கடல்ல தான் முதலைகள் முதலையில இருக்கு. எப்படி போறது? நம்மளால போக முடியும். ஏன்னா இந்த தீவுல இருக்க வாழக்கூடிய சக்தி ரொம்ப குறைச்சல். ஆனா அந்த தீவுல இருக்கா இல்லையா, அவளுக்கு சக்தி அதிகம். அவளால தான் ஒரு பாலம் போல நீண்டு நம்ம எடுத்துக்க முடியும். இல்லைன்னா ஒரு படகாவது நம்ம கொண்டு போக முடியும். இப்ப ஆகமத்து என்ன பண்ணணும்? இப்ப அவ வந்தாதான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர்த்து நம்ம முயற்சினா அதை அடைய முடியாது. அதைத்தான் சொல்றாங்க. உலகியலை தாண்டி அக்கறை விஷ்ணுவை இடத்தை அடைகிறான். அவனே அதை விஷ்ணுவே பாலமா. இது தனியா ஒரு இதே நம்ம சேது உன்மானத்துன்னு ஒரு தனி அதிகாரத்துல பார்க்க போறோம். நம்ம விஷ்ணு இடத்தை அடைகிறான் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. இச்சிறப்புகளால் உண்பவன் என்பதும் இதே குகையில் உள்ளவன் என்பதும் ஜீவனுக்கு பொருந்தாது. ஆகவே நீ சொல்ற இல்லையா, சாப்பிட்றான் அதனால ஜீவன் இல்ல, குகையில இருதய குகையில துளி உள்ள இடத்துல இருக்கான் அதனால அவன் ஜீவாத்மா தான் அப்படிங்கிற இல்லையா, அது ஒத்து வராது. ஆக இக்களத்தால் உலக அனைத்தையும் உண்பவன் பிராணிகளின் இதே குகையில் வதிபவன் என்னும் கூற்றுகள் உபாசிப்பவனான ஜீவனை காட்ட மாட்டார். மாறாக உபாசிக்கப்படுவன பரமாத்மாவை காட்டும். அதனால இவன் இந்த தரிசனக்க இங்க சொல்லக்கூடிய அந்த அந்த ஆத்மா யாரு அப்படின்னாக்க அவன் பரமாத்மா, அதே வழிய ஜீவாத்மா அல்ல அப்படிங்கு தெளிவாகுது. சந்தேகங்கள் கேளுங்க. இந்த அந்த அவனே உண்ணப்படுபவனாக இருக்கிறான்னு சொல்றீங்க. இந்த பிரபந்தத்துல அடிக்கடி பாடல்ல எல்லாம் வரும். இந்த மாதிரி ஆளின் இலையில துயில்பவன், ஆளின் இலையில அந்த பிரளய காலத்துல எல்லாம் அழிஞ்சது. சோ அவன் உண்டு, அவன் குழந்தையா இருக்கான். அதுக்கு ஏதாவது இதுக்கு சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கு. அதாவது நம்ம பிரபந்தத்துல இருந்து பார்க்கிறோம், அதுக்கெல்லாம் பேரு சம்பிரதாயம்னு பேரு. இப்ப எது வேதத்தில் அப்படிங்கிறது இது சாஸ்திரம்னு பேரு. சாஸ்திரம்ங்கிறது ஹார்ட்வேர் மாதிரி, பிரபந்தம் இருக்கு இல்லையா அது சாஃப்ட்வேர் மாதிரி. இப்போ திருமூஷி ஆழ்வார் கேட்கிறார், இப்ப உலகத்தை பூரா நீ விழுங்கிட்ட, ஒத்துனுட்ட. ஆனா அந்த தண்ணீர் எங்கேருந்து வந்தது? அதுல ஒரே ஒரு ஆலையில எப்படி வந்தது? இந்த ஆழங்கள்ல எப்படி நீ படுத்துட்டு இருக்க தனியா? இது தெரியலையே.
இந்த ஆழந்தள்ளின் வயத்துக்குள்ள இருக்கா வெளியில் இருக்கா, நீ எப்படி படுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறார். அந்த மாதிரி எதுவும் முடியாததையும் முடிஞ்சு காட்டக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு உண்டு. அகடித கடனா சாமர்த்தியம். தனியா ஒரு குழந்தை ஒரு ஆலையில தண்ணி மேல படுத்து நிற்க முடியுமா? ஒண்ணுமே இல்லாம. அது அவனால்தான் முடியும். ஆக அதாவது அவன் குழந்தையா இருந்தாலும் எல்லாத்தையும் மூழ்கி இருக்கான். அந்த வயிறு அவ்வளவு பெருசு இருக்கு. திருமங்காழ்வாருடைய பிரபந்தத்துல திருச்சாழல் உண்டு. ஒரு நிமிஷம் இன்சிடென்ட் இது கையில இருக்கு, பார்த்துருவோம். அந்த சாழல் என்ன சொல்றனாக்க, 2 பேர் அம்மானை ஆடுறாங்க. அம்மானை ஆடிண்டு பேசுறா. ஒருத்தர் என்ன பண்றான்னாக்க, பஞ்ச புகழ்ச்சி அணியால அவனை இது பண்ற மாதிரி சொல்றார். இது இப்படி பண்ணானே இவன், இது சரியாது அப்படிங்கிற மாதிரி. இன்னொருத்தர் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி அமைகிறது. அதுல ஒரு நிமிஷம் பாசம். பழைய புத்தகங்களை எடுக்கணும், ஜாகிரதையா எடுக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா பிரிஞ்சு போயிடுறது. இந்த பாருங்க, இந்த சாழல் சொல்றாரு, நீங்க கேட்டீங்களா, அதுக்கு பதில் இருக்கு பாருங்க. மாணவரும் மென்னோக்கி வைதேவி எந்துணையா காணவரும் காலர் போய் காடுரைந்தான் காணையடி. என்ன உங்க ராமாவன் இருக்கு? சீதை எப்படிப்பட்டவள்? ராஜவம்சத்துல பிறந்தவள். அவளுடைய பாதங்கள்லாம் எப்படி இருக்கும்? தாமரை விட மெல்லிசா இருக்கும். அப்படிப்பட்ட அவள் என்மென்மையான பாதங்கள் அவளை வச்சு அவளை கூட்டிட்டு போய் காட்டுல போய் அலக்கழிச்சாங்க. சீதை செருப்பு போட்டுதான் தெரியல, ராமன் செருப்பு போட்டுதான் தெரியுது, பாதுகாப்புட்ட அப்படி பண்ணியிருக்கான். ஆனா காட்டுல இருந்தானே. அதான் மாணவரும் மென்னோக்கி வைதேவி எந்துணையா காணவரும் கல்லதர் போய் காடுரைந்தான் காணையடி. காணவதும் கல்லதர் போய் காடுரைந்த பொன்னடிகள் வானவர்தம் சென்னி மலர்கண்டாய் சாழ. நீ வென்றிய பார், அந்த எந்த எந்த கடல்கள் காட்டுல போய் நின்றதோ அதுதான் அங்க இருக்கு. தேவர்கள்ட்ட காலியா அவளோட தலைமையில இருக்கு பாரு அப்படிங்கிறான். அடுத்தவள் சொல்றேன். சரி, ஆழ்குடல் சூழ் வையத்தார் ஏச போய் ஆய்ப்பாடி தாழ்வுள்ளார் வைத்த தயிருண்டான் காணேடி. தாழ்வுள்ளார் வைத்த தயிருண்ட பொன்வயத்தில் ஏழுலகம் உண்டு இடமுறைத்தால் சாழலே. என்ன எதுக்காக போய் என்ன திருடி போய் அங்க இருக்கிற வெண்ணெய் எல்லாத்தையும் சாப்பிட்டானே, தயிர்லாம் சாப்பிட்டானே. அது ஒண்ணும் இல்லை, 7 உலகம் சாப்பிட்டான், அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்தது, அதுக்காக இது சாப்பிட்டான் அப்படிங்கிற. அந்த மாதிரி அவனால முடியாத எல்லாத்தையும் முடிச்சு வைக்கக்கூடிய தன்மை அவனுக்கு உண்டு, அகடித கடனா சாமர்த்தியத்தினால. அந்த மாதிரி 7 உலகையும் சாப்பிட்டாலும் இடம் இருந்தது, அதனால அவன் இந்த தயிரையும் சாப்பிட்டான், இந்த வெண்ணையும் சாப்பிட்டான். இந்த அறியாதார் காயனாகி போய் ஆய்ப்பாடி உரியார் நறுவெண்ணை உண்டுகந்தான் காணியடி. உரியார் நறுவெண்ணை உண்டுகந்த பொன் வயிற்றுக்கு எரிநீர் உலகனைத்தும் எய்தாதால் சாழல. உலகத்துல இருக்கதான் சாட்டல, அதுல காணல, கொஞ்சம் பசி இடம் இருந்து வயத்துல, அதுக்காக அதை போய் சாட்டான் அப்படிங்கிற. அந்த மாதிரி அவனை பொறுத்த மட்டும் எல்லா உலகத்தையும் தன் வயத்துல அடக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்முடைய சம்பிரதாயம் சொல்றது என்னன்னாக்கா, அது இதே சாஸ்திரத்தையும் சொல்றது என்ன சொல்றதுனாக்க, இந்த உலகம் தான் எப்படி இருக்கு இப்போ,
அதே மாதிரி வாய்க்குள்ள போனா அதே நெருக்கப்படாம அப்படியே இருக்கான். உள்ள இந்த இடத்துல போனா நெருக்கடமா இருக்க வேண்டாமோ, அப்படி இல்லையா, அப்படி இருக்கான் அது. அதனால அவனால இதெல்லாம் முடியும். அதனால அவன் முடியாதுன்னு நம்ம இந்த ஸ்கேல் மனுஷங்கிற ஸ்கேலை வச்சு அளந்து அவனை காண முடியாது அப்படிங்கிறது தான் இது நோக்கம். புரியுதாமா? புரியுது புரியுது சுவாமி. அதான் உண்பவன் அப்படின்னா அழிக்கிறவன், அந்த நம்ம இப்ப பாக்குறது இல்லையா, உண்பவன் அவனாதான் இருக்க முடியும். அது வந்து அழிக்கிறதும் இல்லையா? அவனால தான் இருக்க முடியும், வேற யாரும் ம். முடியாது. சரி. வேற வேற எனி அதர் டவுட்ஸ் யாருக்காவது? ரைட். So we can call this a day. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவள்ளை சரணம், ஆச்சாரியன் திருவள்ளை சரணம்.